முகத்தை அன்று நான் கண்டே கல்வாரி மலை மேலே தேவனின் முகத்தை அன்று நான் கண்டே கொல்கோதா மலை அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே கல்வாரி மலை தேவ அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே கொல்கோதா மலை ஓசையை கேட்டே கருணையின் முகம் கண்டே யாகத்தின் ஓசையை கேட்டே கருணையின் முகம் கண்டே கல்வாரி மலை மேலன்று கல்வாரி மலை அன்றம் மழை மேல் ரத்தம் சிந்தியதா திருக்கால் கரங்கள் மூன்றாணிகளால் துளைக்க தொங்கினதா திருக்கால் கரங்கள் மூன்றாணிகளால் துளைக்க அன்று நான் கண்டே கல்வாரி மலை அன்று நான் கண்டே கொல்கோதா மலை பாடுகள் ஏற்றதினார் இரட்சகர் இயேசு அன்றம் மழை மேல் பாடுகள் ஏற்றதினார் மனித குமாரன் மூன்றாணிகளால் ரத்தம் சிந்தினதார் மனித குமாரன் மூன்றாணிகளால் ரத்தம் சிந்தியதார்
கண்டே கல்வாரி மழை மேலே தேவ அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேலே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். செபுலோன் என்ற நாட்டையும் அந்த நப்தலி என்ற நாட்டையும் புறஜாதியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலிலேயாவிலே முந்தின காலத்திலே நடந்தது போல இனி அது இருண்டு இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் அதை மகிமை உள்ளதாக மாற்றப் போகிறார் என்று சொல்லி இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த புறஜாதியாருடைய இந்த தேசத்திலே இருள் நிறைந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை காணப்போகிறார்கள். அது முந்தின காலத்தில் இருந்தது போல இனி அது இருண்டிருக்க போவதில்லை என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தபடி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து செபுலோன் நப்தலி அந்த நாடுகளில் கலிலேயா கடற்கரையோரமாக அவர் நடந்து போகிற பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த இடங்களில் பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இருள் சூழ்ந்த இடங்களில் வாழ்கிற அந்த மக்கள் இனி இருண்டிருப்பது இல்லை என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியாக ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களுடைய இருளை நீக்கி அவர்களை வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு வந்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் என்பது ஒரு இருள், அது மரண இருளை கொண்டு வருகிறது. மரணத்தை போன்ற ஒரு இருளை அது கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால் பாருங்கள், பாவ வல்லமையில் அகப்பட்டு மரணத்தின் இருளுக்குள் இருந்த அந்த ஜனங்களுக்கு மாபெரும் வெளிச்சம் பிரகாசித்ததாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது ஆண்டவருடைய வார்த்தையினாலும் தமது வல்லமையினாலும் அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாவ வல்லமைகள் மேற்கொண்டு நாம் இருள் சூழ்ந்தவர்களைப் போல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவர்கள் போல போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்துக்குள் அவர் வருகிற போது இனி அது இருண்டு இருப்பது இல்லை. இதுவரை ஏதோ ஒரு மரண இருள், ஏதோ ஒரு பாவ இருள் உங்களை மேற்கொண்டு நீங்கள் இருளில் இருப்பது போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி அது இருண்டிருப்பதில்லை, தேவனாகிய கர்த்தர் அதை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் அந்த ஜனங்களை மகிமையான வெளிச்சத்துக்குள் நடத்தினது போல இன்றைக்கு நம்மையும் அந்த வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவார். எந்த இருளாக இருந்தாலும், பாவ வல்லமைகளாக இருந்தாலும், இருளின் ஆதிக்கங்கள் நம்மை விட்டு விலகி போகும்படியாக, அந்த மரண இருள்கள் நம்மை விட்டு விலகி போகும்படியாக கர்த்தர் அந்த இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடி அவர்
இயேசு கிறிஸ்து இந்த இருளை மகிமை உள்ளதாக வெளிச்சமாக மாற்றுவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே நீர் நடந்து போகிற போது அந்த செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆண்டவரே வெளிச்சத்தினால் பிரகாசித்தது போல, இருள் நீங்கி வெளிச்சம் உதித்தது போல, இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வாரும் இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையில் வாரும், எங்கள் குடும்பத்தில் வாரும் என்று உம்மை வருந்தி அழைக்கிறார்களோ, நீர் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான இருள்களையும் நீக்கி ஆண்டவரே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுவீராக, பிரகாசிக்க பண்ணுவீராக. உமது கிருபையின் கரங்களில் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவ இருள்கள், சாப இருள்கள், சத்துருவினால் வருகிற இருள்கள், ஆண்டவரே பற்றாக்குறை என்ற இருள்கள், வியாதி என்ற இருள்கள், வேதனைகள், சமாதான குறைவு என்ற இருள்கள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு விலகி போவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் பிரவேசிக்கும்படியாக, ஒவ்வொரு தனி நபருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் பிரவேசிக்கும்படியாக, அவர்களை மேற்கொண்டு இருளுக்குள் வைத்திருந்த மரண ஆவிகள் அழிக்கப்படும்படியாக ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.